ஹலோ எவ்ரிவன். ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு என்கிட்ட வந்துட்டு, அக்கா எனக்கு ட்ரீம் கேக் வேணும், ஆனால் என்கிட்ட காசு குறையாதாங்க்கா இருக்குது, ஆனால் ஆசையாக இருக்குது சாப்பிடணுன்ட்டு அப்படின்ச்சு. அப்படியே என்ன பார்த்த மாதிரியே இருந்தது. ஏன்னா வந்துட்டு நானுமே பேக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரீம் கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், ஆனால் நான் சாப்பிட்டதே கிடையாது. கடைசியில் வந்துட்டு நான் பேக்கிங்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வீட்டில் தான் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன், சரிட்டா நான் வேணா வந்துட்டு உனக்கு கம்மி ப்ரைஸில் குட்டியாக பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த பொண்ணும் சரிக்கா தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்படியே எனக்கும் சாப்பிடும் போல் இருந்துச்சு. வீட்லேயுமே ரொம்ப நாள் ஆகுதே பண்ணி அப்படி சொல்லிட்டு 2 பாக்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டேன். என் தங்கச்சி என்ன பண்ணிட்டா அப்படின்னா, அந்த ட்ரீம் கேக் பாக்ஸை கொண்டு போய் அப்படி ஃப்ரீசரில் வச்சுட்டா. அது என்னாச்சு அப்படின்னா செம்ம கட்டியாச்சு. அந்த சாக்லேட்டோட சேர்த்து அந்த கனாஷும் வந்துட்டு நல்லா கட்டி ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு யாருமே வந்து ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வந்துட்டு வைக்காதீங்க ட்ரீம் கேக்கை. அது வந்து இப்படி தான் நானுமே போட்டு உடன்னு உடச்சேன். வரவே மாட்டேன்ச்சு. ரொம்ப நேரமாக உடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் அதை வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.